friends, welcome back to my channel. இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டார் விஜய் மகாபாரத்தில் வர திரௌபதி கேரக்டர் இருக்கு இல்லையா, அவங்கள இன்ஸ்பயர் பண்ண ஒரு வெட்டிங் மேக்கப் லுக்கு தான் இந்த வீடியோவில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஷியல் ஆயில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ரோஸ் கோல்டு ஆயில் வந்து ப்ரைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கன்சீல், அந்த டார்க் பேச்சஸை மட்டும் கன்சீல் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கன்சீலர் எடுத்திருக்கேன். இது ஸ்டார் காஸ்மெட்டிக்ஸோட ஆரஞ்சு கன்சீலர். ஸோ லிப்ஸோட கார்னர்ஸில், அப்புறம் இன்னர் கார்னர் ஆஃப் மை ஐஸ், அதெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற ஏரியாஸை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் வந்து கன்சீலர் போட போகிறேன். ஸோ கன்சீலர் போட்டு இந்த ஆரஞ்சு கன்சீலர் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து நம்மளோட ரெகுலர் கன்சீலர் போட்டு வந்து பேட் பண்ணிக்கிறேன். என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். 9 to 5 லாக்மே ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து அந்த ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷனும் இது தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து ஜஸ்ட் அந்த கன்சீலர் அப்ளை பண்ண ஏரியாஸ்க்கு மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். குவிக்காக கொஞ்சம் செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு மூவ் பண்ணுறோம். சொன்ன மாதிரி லாக்மேயோட 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல் ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் அப்ளை பண்ணி பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். என்னோடய அண்டர் ஐஸை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணணும்னு தோணுது. ஸோ நான் யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் வச்சு கொஞ்சமாக பேக் பண்ணிக்கிறேன். அதாவது கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் விட்டு அதை வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம். இனிஸ்ஃப்ரீயோட ப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன் இங்கே. அண்ட் நல்லா ஷார்ப் ஐப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க அந்த திரௌபதி கேரக்டருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கான்டோர் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன் ஐப்ரோஸ்க்கு. மேக்கப் ரெவல்யூஷனோட மை சைன் சாஜிடேரியஸ் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் ஷேட் இருக்குது, ஸ்பார்க்லி ஷேட், அதை யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அவுட்லைன் வந்து என்னோடய கைடாக இருக்க போது, எங்கே வரைக்கும் என்னோடய ஐஷேடோ வரப்போகுது அண்ட் அதோட ஷேப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து இங்கே நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பண்ணிவிட்டு கார்னர்லேருந்து இன்வர்ட்ஸ் உள் பக்கமாக வந்து அந்த ஐஷேடோவை அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட க்ரீஸ் அண்ட் அவுட்டர் கார்னர் ஆஃப் ஆர் ஐஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐலிட்ஸ், லைக் என்டையர் ஐலிட்ஸ்க்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஃபாயில் ஃப்ரென்சி ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு நல்ல பிரைட் ஆரஞ்ச் கலர் ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது அப்ளை பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட கோல்டன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஆரஞ்சிஷாக இருக்காது அண்ட் ஒரு அந்த சேம் வெட்டிங் மேக்கப்புக்கு தேவையான ஒரு ராயல் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஷேடோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஆம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். நெக்ஸ்ட்டு வந்து லாக்மே ஐகானிக் காஜல் எடுத்து லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைன், டைட் லைன் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நான் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ ஐஸ் இந்த லுக்கில் வந்து திரௌபதியோட ஐஸ் வந்து ரொம்பவே டார்க்காக ரொம்ப ஐகானிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைனருக்கு லாக்மேயோட ஐலைனர், அந்த பென் ஸ்டைல் ஐலைனர் எடுத்து ஐலைனர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லோவர் லேஷ் லைனை வந்து இந்த ஐலைனர் வச்சு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறேன். ஸோ ஹோல் ஐஸ்க்கு வந்து ஒரு டார்க் பிளாக் பார்டர் கொடுக்குற மாதிரி ஒரு லுக் இது. ஸோ லோவர் லேஷ் லைன் வந்து கவர் ஆனதுக்கப்புறம் மேலே ஐலைனர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். அண்ட் இந்த பக்கம் ஐஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேயும் வந்து சேம் அதே போல் ஐலைனர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த லுக்குக்கு வந்து ஐலைனர் வந்து ரொம்பவே ஷார்ப்பான ஷேப்பில் இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னர் ஐஸ்லேருந்து, இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸ்லேருந்து அவுட்டர் அந்த விங் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ரொம்ப ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த லுக்கில். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியது இருந்தது. பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி வித் இட் ரைட் நவ். ஸோ குவிக்காக வந்து கொஞ்சம் ப்ளஷ் அண்ட் ஹைலைட் அப்ளை பண்ணிக்கிறேன். சுகரோட கான்டோர் பேலட் எடுத்திருக்கேன் இதில். அண்ட் ஹைலைட் நோஸ்க்கெலாம் வந்து ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஷேப் கொடுக்கும். ஐடெக்ஸோட கலர் சாந்து எடுத்து அதில் இருக்கிற ஒரு நல்ல ரெட் கலர் ஷேட் வச்சு தான் வந்து நம்ம பிந்திலாம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரவுண்டு பிந்தி இருக்கு இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஐப்ரோஸ்க்கு மேலே இருக்கிற அந்த
சின்ன சின்ன டீட்டெயிலிங் இருக்கு இல்லையா, ஒரு கோபுரம் மாதிரி டீட்டெயிலிங். ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்படியே அப்ளை பண்ணலான்னு நினச்சேன். பட் தென் சாந்து எடுத்து ஒரு டாட் மாதிரி நல்லா ஒரு கொஞ்சம் நிறைய சாந்து எடுத்து டாட் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து மேலே இழுத்து விட்டிங்கனாலே அந்த டியர் ட்ராப் ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் அ ஈஸி ஜாப். ஸோ இந்த ட்ரிக் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு டாட் வச்சு அப்படியே மேலே இழுத்து விட்டு அந்த டியர் ட்ராப் ஷேப் வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே போல் இந்த ரெட் கலர் பொட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் டியர் ட்ராப் ஷேப் வரும். அதுவுமே வந்து நான் அந்த மாதிரி எல்லோ கலர் சாந்து எடுத்து ஒரு ட்ராப் மாதிரி ஒரு டாட் வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து மேலே டியர் ட்ராப் ஷேப்புக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக மெப்ளினோட கலர் சென்சேஷனல் லிப்ஸ்டிக்கில் வந்து செரி க்ரஷ் அப்படிங்கிற ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸ்க்கு நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் டச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்னோடய லுக்குக்கு ஜுவல்லரி அண்ட் எவ்ரிதிங், இயரிங்ஸ் அதெல்லாம் வந்து வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டட் லுக் காட்டுறேன். எப்படி இருந்தது என்னோடய ரிவீல்? நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட்டட் லுக். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஐஸ்க்கும் ஐப்ரோஸ்க்கு மேலே இருக்கிற அந்த டீட்டெயிலிங்க்கு தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ரொம்ப சிம்பிளான க்ளோவிங்கான ஒரு வெட்டிங் மேக்கப் லுக், ப்ரைடுக்கு எஸ்பெஷலாக வந்து ப்ரைட்காகவே செய்யப்பட்டிருக்கிற ஒரு மேக்கப் லுக் இது. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்புகிறேன். அண்ட் டியூட்டோரியல் பார்த்து இதை எப்படி ரெக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வாட்டி இன்னொரு அமேசிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்.